குழந்தைகளும் பெரியவர்களும் சேர்ந்து விளையாடும் விளையாட்டு. ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட். ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கான விடுகதை தான் இன்னைக்கு. தயாராகிட்டீங்க தானே? ஆன்சரை கரெக்டாக சொல்லி சும்மா தெரிக்க விடுங்க. இதோ உங்களுக்கான விடுகதை. கொஞ்சம் சுறுசுறுப்பாக அப்படியே யோசிக்க ஆரம்பிங்க. முதல் விடுகதை சொல்லவா? நம்புறவனுக்கு சோதனை, நம்பாதவனுக்கு சந்தேகம். அது என்ன? நம்புறவனுக்கு சோதனை, நம்பாதவனுக்கு சந்தேகமா? அப்படியே யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? ஈஸியான விடுகதை தான். ஆன்சரை கமெண்ட் பண்ணுறீங்களா? என்னது க்ளூ வேணுமா? சரி, இதோ உங்களுக்கான க்ளூ. ஒட்டுமொத்த உலகத்தையும் அடக்கியாலும் ஒரு விஷயம்தான். அனுபவத்தால் இல்லை, அன்பினால். ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டிங்க தானே? கமெண்ட் பண்ணிட்டீங்களா? நான் தோழி சொன்ன ஆன்சரும் நீங்கள் கண்டுபிடிச்ச ஆன்சரும் சரியாக மேட்ச் ஆகுதுன்னு பார்க்குறீங்களா? மேட்ச் ஆனாலும் ஒன்றும் தப்பு இல்லை, நல்லா ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். சரி, ஆன்சரை சொல்லட்டா? இதோ உங்களுக்கான பதில். இறைவன். இறைவன். ஆமாம், கடவுள் என்பவன் நம்பினவங்களுக்கு சோதனையை தர்றதா நம்ம நினச்சிக்கிறோம். நம்பாதவன் சந்தேக பார்வையிலே பார்த்துட்டு இருக்கான். என்ன, ஆன்சர் கரெக்டாக பண்ணிட்டீங்களா? வாழ்த்துக்கள். இன்னொரு விடுகதைக்கு போயிடுவோமா? இது உண்ணும் ஆனால் பசி இல்லை. அது என்ன? விடுகதையை மீண்டும் சொல்லட்டா? இது உண்ணும் ஆனால் பசி இல்லை. என்னப்பா இது? பசிச்சாலே சாப்பிட்ற டைம் இல்லாமல் எல்லோரும் ஒரு பிஸியில் அலைஞ்சிக்கிட்டே இருக்கோம். இது சாப்பிடுமா, ஆனால் பசிக்காக சாப்பிடாதான். என்ன வித்தியாசம்? ரொம்ப ரொம்ப ஈஸி தான். கொஞ்சம் லைட்டாக செஞ்சீங்க பார்ப்போம். க்ளூ வேணுமா? இது எதை கொடுத்தாலும் தின்னுபிடுங்க. இதுதான் மெயின் க்ளூவே. என்ன, ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டிங்களா? ரொம்ப ஈஸியாக இருக்கா? கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை, ஈஸி தாங்க. நீங்கள் கண்டுபிடிச்ச ஆன்சரும் நான் சொல்ல போகிற ஆன்சரும் சரிதானா அப்படின்னு பார்க்குறதுக்கு நீங்கள் ஒரு கமெண்ட்டை தட்டி விட்டுருங்க. சரி, ஆன்சரை பார்த்துருவோமா? உண்ணும் ஆனால் பசி இல்லை. இதோ ஆன்சர். நெருப்பு. நெருப்பு. என்ன ஒரு பசிப்பா, எதை கொடுத்தாலும் சாப்பிட்டுச்சு. நெருப்பு பசியோடு சாப்பிடுதா? இல்லை. கொஞ்சம் உங்களை சிந்திக்க வச்சுதான் இந்த விடுகதை. உங்கள் மூளைக்கு பெரிய எழுத்தமெல்லாம் கொடுக்க வேணாம், ஜாலியாக யோசிங்க, தப்பு இல்லை. இன்னொரு விடுகதை பார்த்துருவோமா? இது விழுந்தா உடையும், எரிஞ்சா உடையாது. அது என்ன? இது என்னடா வித்தியாசம்? விழுந்தா உடஞ்சி போயிருமா, எரிஞ்சா உடையாதான். விழுறது எரியறது எல்லாம் ஒன்று தானே சொல்கிறீங்களா? இல்லை, இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இதுக்கு ஆன்சரை கமெண்ட்டில் நீங்களே பண்ணிடுங்க. ஆன்சர் சரியா இல்லைன்னு உங்களுக்கு நான் கமெண்ட்லேயே பதில் சொல்கிறேன். கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்குல்ல? என்ன, கமெண்ட்டில் சொல்லிடுறீங்களா? நம்ம அடுத்த விடுகதைக்கு போகலாமா? சரி வாங்க, அடுத்த விடுகதைக்கு போயிடுவோம். இது தினமும் பிறக்கும், தினமும் இறக்கும். அது என்ன? விடுகதையை மீண்டும் சொல்கிறேன். இது தினமும் பிறக்கும், தினமும் இறக்கும். இறந்த உடனே இறந்து போகிறதுக்கு எதுக்கு பிறக்கணும் அப்படின்னு தானே கேட்குறீங்க? இது அப்படி இல்லைங்க, கொஞ்சம் வித்தியாசம். ஆன்சரை கொஞ்சம் சிந்திங்க. க்ளூ வேணுமா? இதோ உங்களுக்கான க்ளூ. நம்ம எல்லாம் நியூ இயருக்கு பக்கத்தில் நின்றுட்டுருக்கோம். இதுதான் உங்களுக்கான க்ளூ. என்ன, ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டிங்க தானே? ஒரு கமெண்ட்டை தட்டி விட்டுருங்க. வேறு என்ன கேட்க போகிறேன்? அப்போ தானே நீங்கள் எவ்வளோ பேர் ஆன்சர் சரியாக சொல்லியிருக்கீங்கன்னு ஒரு சின்ன செக்அவுட் பண்ண முடியும். வெரி குட், கமெண்ட் பண்ணதுக்கு. ஆன்சரை சொல்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். தினமும் பிறக்கும், தினமும் இருக்கும். அது என்ன? ஆன்சரை பார்க்குறீங்களா? நாள். நாள். இன்றைக்கி வந்தால் இன்றைக்கே முடிஞ்சு போயிடுது, நாளைக்கு வந்தால் நாளைக்கும் முடிஞ்சு போயிடும். நாளை என்பதும் தொடராது, இன்று என்பதும் தொடராது. என்ன, விடுகதை பிடிச்சிருக்கா? அப்புறம் என்ன, ஒரு லைக்கை தட்டி விடுங்க. அடுத்த விடுகதையை பார்த்துருவோம். இதுக்கு உடம்பு இல்லை, ஆனால் உடை உண்டு. அது என்ன தெரியுமா? விடுகதையை மீண்டும் சொல்கிறேன். இதுக்கு உடம்பு இல்லை, ஆனால் உடை உண்டு. இப்போ அப்படி தான் குழந்தைங்க கொடுக்குற பால் டப்பாவுக்கு கூட ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு வச்சிடுறோம். ஆனால் அதுக்கான ஆன்சர் இது இல்லை, ஆன்சர் வேறு. கொஞ்சம் யோசிக்கிறீங்களா? யோசிச்சு ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் கமெண்ட் பண்ண ஆன்சரும் நான் சொல்கிற ஆன்சரும் சரியா இல்லை ராங்கா அப்படின்னு செக் பண்ணணுமா? சரி, ஆன்சரை சொல்லட்டா உங்களுக்காக? உடல் இல்லை, ஆனால் உடை உண்டு. நான் யார்? கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது, சிரிச்சிடாதீங்க. படுக்கை. படுக்கை. படுத்து தூங்குற பெட்டுக்கு பில்லோ கவர். எத்தனை பெட்டு கவர் ட்ரெஸ்ஸு போட்டு விட்டுறோம், அதானே நிம்மதியாக தூங்க முடியும். என்ன, ஆன்சர் கரெக்டாக பண்ணிட்டீங்களா?
கங்க்ராச்சுலேஷன், நல்லா கைத்தட்டிக்கோங்க. ஆன்சர் சரியாக சொல்லிட்டீங்கல்ல. இன்னும் பல வித்தியாசமான விடுகதைகள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டீங்களா? இப்போ தான் சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்களா? அப்போ மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்து உங்களோட முழு ஆதரவை எங்களுக்கு கொடுங்க. அப்போ தான் எங்களால் கொஞ்சம் புதுசாக சிந்திச்சு உங்களுக்கு பிடிச்சமான வீடியோவை எடுத்துகிட்டு வர முடியும். என்னோடய ஃப்ரெண்டு தானே நீங்கள், அதனால தான் உரிமையோட உங்கள்கிட்ட ஒரு சப்ஸ்கிரைப் கேட்குறேன். என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க தானே? மேலும் ஒரு சிறந்த விடுகதையோடு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை